எல்லோருக்கும் வணக்கம். இப்படித்தான் நண்பர்களே ஒரு காலத்தில் நம்ம சந்தோஷமா இருந்தோம். நம்மளுடைய சந்தோஷத்துக்கு ஒரு காலத்திலேயே ஷேர் மார்க்கெட் குறைவில்லாமல் இருந்தது. என்னைக்கு ஒரு தொந்தரவு வர ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரு நாடுகளுக்கு இடையில சண்டைகள், அந்த ஹிண்டன்பர்க் அதானி அந்த செய்திகள் பற்றிய ஆட்டங்கள், அதுக்கப்புறம் நாடுகளுக்கிடையே போட்டி பொறாமைகள், யாருக்கு யார் மேல வரி போடுறது அப்படின்ற காரணத்துக்கு பிறகுதான் நம்மளுடைய மார்க்கெட்ல கடந்த 2-3 வருஷமாகவே ஒன்றும் சந்தோஷம் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் முதல்ல 2021 பார்த்தீங்கன்னா 23 வரைக்கும் இப்படித்தான். ஏதாவது ஒரு பங்கு எடுத்து வச்சுக்கிட்டு சும்மா கொண்டு இருந்திருப்போம். திடீர்னு பார்த்தா 10-20% ஏறுவான். ஸோ சந்தோஷம் திரும்பி வந்திருக்கக்கூடிய இன்றைய நாளில் முதல்ல சந்தோஷமான சில கமெண்ட்ஸில் பார்த்துட்டு தான் நம்ம செய்திக்குள்ளே நம்ம போக போகிறோம். ஒரு நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் இருக்கிறாரு குமார் அப்படின்ற மாதிரி பல லட்சம் பணத்தை எத்தனையோ பேர் தொலைச்சிருந்தாங்க. மார்க்கெட்டினுடைய இறக்கம் ஏற்றம் மறுபடி இறக்கம் மறுபடி ஏற்றம் அப்படின்றதுனால நிறைய பேர்த்துக்கு இழந்தது மீட்டெடுத்திருக்கு. இன்னொரு நண்பருக்கு அவருடைய வாழ்நாளே இப்படி ஒரு லாபம் கிடைச்சது இல்லையா. இதெல்லாம் திடீர்னு மார்க்கெட் எதிர்பார்க்காம வந்ததுனால தான். பட்ஜெட்டில் எஸ்டிடி குறைப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க, ஏறி போச்சு. அங்கே ஒரு பெரிய மாற்றம். அப்புறம் மார்ச் மாதம் கீது ஏதாவது ட்ரேடு டீல் பற்றிய அறிவிப்பு வருமோன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க என்னடானா இப்போ பிப்ரவரி மாதம் தொடங்குனையுமே அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. பாருங்க, இன்னொரு நண்பருக்கு 1,33,110 ரூபா இன்றைக்கி எனக்கு ஒரு லாபம். என் வாழ்க்கையிலே இப்படி வந்ததில்லை. இந்த சந்தோஷம் இனி தொடர்ந்தால் பரவாயில்லை அப்படின்னு ஒரு நண்பர் சொல்கிறார். தொடரணுங்க, தொடரணும். இப்போ நம்ம நாட்டில் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. இன்னும் அந்த உக்ரைன் ரஷ்யா வார் இருக்குது. ஆனால் இஸ்ரேல் சம்மந்தப்பட்ட சண்டை முடிஞ்சு போச்சு. அதானி பற்றி பெரும்பளவில் முடிஞ்சு போச்சு. ஸோ இனி டேரிஃப் பற்றிய பிரச்சனையும் முடிஞ்சு போச்சுன்னா இனி சந்தோஷம் தொடர வேண்டும். இன்னொரு நண்பருமே நீண்ட காலமாக ட்ரேடிங் பண்ணக்கூடியவர் தான். இன்றைக்கி என் வாழ்க்கையிலே முதல் முறையாக 53,000 ஒரே ஒரு லாட்டில் லாபத்தை புக் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் கனவா இல்லை நனவா? எல்லாமே ட்ரம்ப்பு தான். ஒருவேளை நம்மளுடைய மார்க்கெட் உச்சத்தில் இருக்கும்போது ட்ரம்ப்பே ஏதாவது ஒரு செய்தி கொடுத்து கீழே சப்போர்ட்டில் இருக்கும்போது ஏதாவது செய்தி கொடுக்குறாரா என்ன ஒன்றும் புரியல. அல்லது அவர் சொல்லக்கூடிய செய்திக்கும் மார்க்கெட் இருக்கக்கூடிய சிச்சுவேஷனுக்கும் மீட்டப் ஆகுதா? சில பேருக்கு இன்னும் நஷ்டம் என்பது ரெக்கவரி ஆகலை. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு எப்படியோ பாதிக்கு மேலேயே அது ரெக்கவரி ஆயிருக்குல்ல. இங்கே பாருங்க, ஒரு நண்பருக்கு 18,000 ரூபாய் இன்னைக்கு ஒரே நாளில் ரெக்கவரி ஆயிருக்கு. இன்னும் போக வேண்டிய தூரம் என்பது ரொம்ப தூரமாக இருக்குது. 1,50,000 ரூபாய்க்கு பக்கத்தில் இன்னும் ரெக்கவரி ஆக வேண்டியது இருக்குது. ஒரு நண்பர் சொல்கிறாரு, 5 வருஷம் ட்ரேடிங் லாஸுங்க. 5 வருஷமாக நான் லாஸ் பண்ணிட்டேன். எப்படியோ மார்க்கெட் விட்டு வெளியே போகல, மார்க்கெட்டுக்குள்ளேயே ஆடிக்கிட்டே இருந்திருக்கேன். ஆனால் தொடர்ந்து எனக்கு 5 வருஷமாக லாஸ். ஆனால் ஒரே ஒரு பதிவு போட்டார், ட்விட்டரில் ஒரே ஒரு பதிவு போட்டார். அந்த ஒரு சிங்கிள் பதிவுனால நான் 5 வருஷமாக பண்ணியிருந்த ட்ரேடிங் லாஸை இன்றைக்கி ஒரே நாளில் நான் எடுத்துட்டேன். இப்போ எனக்கு நோ லாஸ் நோ கெயின் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன். ட்ரேடிங் பண்ணக்கூடிய நண்பர்களே ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதாவது மார்க்கெட்டில் சில நேரங்களில் பணம் லாக் ஆகி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கும் ஓரளவுக்கு மார்க்கெட் என்பது திரும்பி வரும்பொழுது லாபம் வந்துடும். ட்ரேடிங் சைடு பண்ணுறவங்களுக்கு தான் என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவனாக பார்த்து காப்பாற்றி விடுவான். ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். 100க்கு 90 பேர் லாஸ் பண்ணக்கூடிய இடம் தான் இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் மற்றும் மற்ற ட்ரேடிங் எல்லாம். மீதி 10 பேர் தான் ஜெயிக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது இப்படி 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷமாக இருந்த நஷ்டங்களை இன்றைக்கி ஒரு நாளில் தப்பிச்சிருக்கீங்க அப்படின்னா அது மார்க்கெட்டு எதிர்பாராமல் கண்ணா பின்னான்னு ஏறி இறங்கி டோட்டலாக யாருமே எதிர்பார்க்காத ஒரு சமயத்தில் நடந்த சம்பவங்கள்னால தான். இங்கே பாருங்கள், மார்க்கெட் ஏறும்பொழுது புட்டு வாங்கினவங்க ஆப்ஷன் ப்ரீமியம் லாஸ் அப்படின்றப்பல பார்த்தீங்களா. ஸோ மார்க்கெட்டுக்கு எகெயின்ஸ்டாக போகும்பொழுது மொத்த ப்ரீமியமும் லாஸ் ஆகிடும். இந்த தடவை கடந்த 3 நாட்களில் என்ன நடந்திருக்குன்னா, இறங்கி ஏறி ஒரு மாதிரி காப்பாற்றி விட்டது. ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருந்துட்டதுனால எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க ஓரளவுக்கு. ஆனால் இது ஒவ்வொரு முறையும் நடக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் இழந்தால்தான் இன்னொருத்தர் ஜெயிக்க முடியும். ஸோ ஒருத்தர் சந்தோஷமாக ஜெயிச்சிட்டேன்னு கமெண்ட் போடும் பொழுது அதுக்கு ஆப்போசிட்டில் வாங்கின பார்ட்டி அவர் துக்ககரமாக தோத்துட்டாரு அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். ஸோ உங்களுக்கு ஆண்டவனாக பார்த்து நிறைய பேர்த்த காப்பாற்றி விட்டுருக்காங்க அப்படின்னா இனிமேல் எப்படி ரொம்ப சூதானமாக இருக்கணும் அப்படின்ற பாதையில் தான் நீங்கள் பயணிக்கணும். பழையபடி மறுபடி தப்புகளை செஞ்சால் அப்புறம் மறுபடியும் நீ என்னைக்கு யார் காப்பாற்றி விடுவா? இங்கே பாருங்கள், ஒரு நண்பர் சொல்கிறார், மியூச்சுவல் ஃபண்ட் ஏங்க சாதாரண ஸ்டாக்கு மார்க்கெட்லேயே ஓரளவுக்கு டைரக்ட் ஸ்டாக்ஸ் எடுத்ததே ரெக்கவரி ஆயிருக்குன்னா அப்போ மியூச்சுவல் ஃபண்டுகளினுடைய என்ஏவி எல்லாம் இன்றைக்கி பறந்துருப்பானுங்க. நாளைக்கு நாளானிக்கு 2-3 நாட்கள்லாம் தொடர்ந்து பார்க்கும்பொழுது
இந்த நெட் அசெட் வேல்யூலாம் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் என்பது வந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஒரு நண்பர் கூட சொல்கிறாரு பாருங்க, ஏங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியும் வேணாம், சிம்பிளாக எனக்கு என் வாழ்க்கையில் நடந்ததை நான் சொல்கிறேன் பாருங்கள், கம்பேர் பண்ணி பாருங்கள். நான் டைரெக்டாக ஸ்டாக் மார்க்கெட்லேயும் போட்டுக்கிட்டு இருக்கேன், மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் போட்டுக்கிட்டு இருக்கேன் 5 வருஷமாக, 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இவரோடது. இப்போ நான் ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்க்குறேன். எனக்கு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டது அற்புதமாக இருக்கிறது. ஆனால் டைரக்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் பார்த்து எடுத்து ரொம்ப சுமாராக இருக்குது அப்படின்றார். ஸோ இதில் என்னத்த ஸ்ட்ராட்டஜி, கம்முனு எஸ்ஐபி போட்டு விட்டோமா மியூச்சுவல் ஃபண்டில் லாங் டேர்மில், அப்புறம் பார்த்துக்கிட வேண்டியது அப்படின்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டாப்புல. நண்பர்களே, நம்ம சந்தோஷமாக இருக்கும்பொழுது தான் ஒரு மிக முக்கியமான கேள்வி. நம்ம பாட்டுக்கு ஷேர் மார்க்கெட்டில் ஷேர்களை வாங்கி கூச்சிக்கிட்டு இருக்கோம் கோடிக்கணக்கில். திடீர்னு அந்த ஷேர்களை யாராவது ஹேக் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்படி பண்ணுறது இந்த கிரிப்டோ டைப் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு மற்ற அன்ரெகுலேட்டட் மார்க்கெட்டில் மேபி எப்படின்னு தெரில, அவங்களுடைய சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எப்படின்னு தெரில. நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் ஏதாவது வாங்க போனாலோ அல்லது ஏதாவது அமேசானில் ஏதாவது உங்களுடைய வசதிக்காக ஒரு கிரெடிட் கார்டை ரிஜிஸ்டர் பண்ணுனா கூட ஆர்பிஐ கைட்லைன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கு. நான் துபாயில் இருக்கும்போது கிரெடிட் கார்டு, என்னுடைய கிரெடிட் கார்டை உபயோகப்படுத்தி வேற எவனோ ஒருத்தர் வாங்கிட்டான். அதுக்கப்புறம் பேங்க்காரனே எனக்கு கூப்பிட்டு உங்கள் கிரெடிட் கார்டு வேற ஒருத்தர் யூஸ் பண்ணியிருக்கேன், அந்த பணத்தை நாங்கள் உங்களுக்கு வாங்கி தரேன்னு பேங்க்காரனே எனக்கு கூப்பிட்டு பேசுகிற மாதிரிலாம் இருந்தது. ஏன்னா அங்கெல்லாம் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் மற்றும் பல்வேறு ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறதில்ல மற்ற இடங்களில். ஸோ நம்ம இந்திய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பேங்கிங் சைடு ஆகட்டும் அல்லது இந்த மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஆகட்டும், ஏகப்பட்ட வெரிஃபிகேஷன்ஸ் ப்ராசஸ் என்பதெல்லாம் இருக்குது. அதுலேயும் டிமேட் அக்கௌண்ட்டில் ரொம்பவுமே சேஃப்டியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா, ஆஃப் மார்க்கெட் ட்ரான்ஸ்ஃபர் மூலியமாக மட்டும்தான் ஸ்டாக்குகளை அவங்க சேல் பண்ணும்பொழுதோ அல்லது இன்னொருத்தருக்கு மாற்றும் போதோ அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்த ஸ்லிப்பை வச்சு தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. இப்போ நான்லாம் ஜீரோதாவில் பிளட்ஜிங் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ நான் ஏதாவது ஸ்டாக்குகளை விற்றேன்னா புரோக்கரே அதை செட்டில்மெண்ட் பண்ணி விட்ருவார். ஆனால் இதுவே நான் பல்வேறு புரோக்கர்கள்ட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தப்ப அவங்களுடைய மெக்கானிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப் மார்க்கெட் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்லிப்பில் சைன் பண்ணி கொடுத்தாதான் செட்டில்மெண்ட்டுக்கு பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அப்புறம் அது ஆக்ஷன் பெனால்ட்டியில் போயிடும். இன்றைக்கி விற்றாருன்னா இன்றைக்கே அங்கேயே ஆஃப் மார்க்கெட் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்லிப்பில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிடுவாப்புல. நாங்கள் அதுக்குண்டான ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணி அதையே எங்களுடைய ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பி அவங்க அந்த ஃபார்ம் இருந்தால் மட்டும்தான் ஓகே இவருடைய அக்கௌண்ட்டில் ஒரு ஷேர் சேல் ஆகிருக்கு, அதை செட்டில்மெண்ட் பண்ணலான்ற மாதிரி ஆத்தரைசேஷனுக்கு எடுத்துக்குவாங்க. அது இல்லைன்னா அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது, விற்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் மெத்தட் இருக்குது. ஸோ உங்கள் புரோக்கர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. இதை பற்றி அன்றைக்கி ஒரு நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருக்கல, அவர் வேடிக்கையாக சொன்னார், நம்மளுடைய அக்கௌண்ட்டில் வேறு யாரும் திருடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, புரோக்கராக பார்த்து திருடுனா தான் வாய்ப்பு அப்படின்ற மாதிரி. இதுக்கு முன்னாடியெல்லாம் சில புரோக்கருக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் ஒரு கிளைண்ட்டினுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை அவங்க பிளட்ஜ் பண்ணி அவங்க வேறு ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் செபி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தான் இப்போ சொல்கிறாங்க இல்லையா, என்எஸ்சி ஆகட்டும் பிஎஸ்சி ஆகட்டும் அவங்க அவங்களுடைய ஃபண்ட் அண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் என்னவோ அதை அப்பப்போ ரெகுலராக சப்மிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி புரோக்கர்கள் குறிப்பிட்ட பீரியடில் ட்ரேடுக்கு யூஸ் ஆகாத பணத்தை பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடணும். அந்த மாதிரி நிறைய நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. இப்போ நண்பர்களே, இப்போ வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செக்டர் லீடர் பங்குகள் கீழே இன்னும் கிடக்குது, அது எப்போ ஏறி வரும் தெரியலையே, ஆனால் ரொம்ப செக்டர் லீடரில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பங்குகள் அப்படின்ற சில நியூஸ் இருக்குது. அந்த நியூஸில் முதல்ல வர்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிடிஎஸ்எல், சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் லிமிடெட் அப்படின்ற பங்கு. இந்த பங்கு ஏற்கனவே ஒரு முறை என்ன பண்ணியிருக்காங்க, 2025 பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலிருந்து 1880% என்பது ஏறி இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் 1300 விழுந்திருக்கு. தன்னுடைய பழைய கை அதே 1800 போய் தொடணும்னா கூட இன்னும் 30% மேலே ஏறி வரணும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் பல பெரிய ஆளுங்க இருப்பாங்க. அவங்க என்ன மனசில் நினச்சிருப்பாங்கன்னா, சரி ஓகே, இனி இந்த பங்கு மறுபடியும் என்னைக்கு தன்னுடைய பழைய கை வருதோ அது வரும் பொழுது 30% அல்லது கீழே போயிட்டு மறுபடியும் மேலே வந்தால் இன்னும் அதிகமான பர்சன்டேஜ் தான். ஸோ கீழே போயிட்டு மேலே வந்தால் என்ன, இங்கிருந்தே மேலே போனால் என்ன, எனக்கு 30% எப்போ கிடைக்குதோ அப்போ தான் வெளியே வருவேன் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள்லாம் இருக்காங்க. ஸோ இந்த சிடிஎஸ்எல் எப்போ கீழே இறங்குது எப்போ மேலே ஏறுது அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பங்காக இருக்குது. ஓகே, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பாலிசி பஜார், பிபி ஃபின்டெக் அப்படின்ற கம்பெனி, அதாவது ஃபைனான்ஷியல் டெக்னாலஜி யூஸ் பண்ணி லாபம் பண்ணக்கூடிய பங்கு. இப்போ பேடிஎம்ன்றது அவங்ககிட்ட என்ன இருக்குது,
ஒரு சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ணிட்டாங்க, சாஃப்ட்வேர் மூலியமாக பேமெண்ட்டு செட்டில்மெண்ட்டு அப்படி இப்படின்னு பணம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த பிபி ஃபின்டெக், அவங்க ஒரு ப்ராடக்ட் ஃபைனான்ஷியல் டெக்னாலஜி வச்சு லாபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய லாபம் என்பது பார்த்தீங்கன்னா முதல்ல நஷ்டமாக இருந்தவங்க இப்போ 189 கோடி லாபம் அப்படின்றது ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த டிசம்பர் குவார்ட்டனுடைய சேல்ஸ் என்பது சமீபத்தில் இல்லாத ஒரு 2-3 வருடங்களில் இல்லாத ஒரு சேல்ஸ். இந்த கம்பெனியில் இன்னுமே கடன் என்பது இல்லை. ஸோ இந்த செக்டரில் பார்த்தீங்கன்னா பேடிஎம் இவங்க எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த ஃபைனான்ஷியல் டெக்னாலஜி ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி சம்பாதிக்கக்கூடியதில் இவங்க தான் பெரிய ஆளாக இருக்காங்க, ஒரு செக்டர் லீடராக இருக்காங்க. பிபி ஃபின்டெக் அப்படின்றது எப்படியோ ஒரு பிஸ்னஸ் மாடலை லான்ச் பண்ணி அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கக்கூடிய இந்த கம்பெனி ஒரு முறை சமீபத்தில் கீழே வந்து விழுந்திருந்தது. ஒரு 6 month லோ அப்படின்னு இங்கே விழுந்தோன்னே நிறைய பேர் என்ன எதிர்பார்த்துருந்தாங்கன்னா, சரி இதுக்கு முன்னாடி இந்த பங்கு 2 முறை ஏறியது, அதே மாதிரி மறுபடியும் ஏறுமோன்னு நினச்சிட்டு இந்த இடத்துல வால்யூம் என்பது எடுத்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ரொம்ப அதிகமாக இந்த பாயிண்டில் நடந்துச்சு. ஆனாலும் என்ன காரணத்தினாலேயோ அந்த வால்யூம் நடந்தாலும் 3வது முறையாக அவன் பிக்கப் ஆகலை. இந்த இடத்துல இருந்து ஃபெயிலியர் ஆகி கீழே விழுந்துட்டான். இப்படி கீழே விழுந்திருக்கக்கூடிய இந்த சமயத்தில் இவனுடைய Q3 சீசன் நல்லாக ரிசல்ட் வந்திருந்தாலும் அது நம்ம சாதாரண ரீட்டைல் பீப்புளுக்கு இது லாஜிக் வைஸ் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஏனோ மார்க்கெட்டுக்கு பிடிக்கல, அது இறங்குமுகமாக இருக்கிறது. இங்கே இறங்குமுகமாக இருக்கக்கூடிய இந்த வீழ்ச்சி ஒரு நாள் வீழ்ச்சியா அல்லது தொடர் வீழ்ச்சியா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் என்ன பாவமான விஷயம்னா 3வது ட்ரிப்பு போகலான்னு போன ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களுக்கெல்லாம் பெருத்த அடி. அடுத்து நாம் பார்க்க போகிறது சிரஞ்சீவி மாதிரி எப்பவும் லாபம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் துறை. இவங்க இறங்கிட்டு ஏறாமல் இருக்காங்களே அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பெரிய ஆள் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், சின்ன ஆள் ரெயின்போ ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், 2 பேருமே இப்போ பார்க்குறோம். ஃபஸ்ட்டு அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் என்பது பார்க்கும் பொழுது எப்படி இவ்வளவு பெரிய லீடராக இருந்து கொண்டு இந்த அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் முக்கியமான ஹாஸ்பிட்டல் துறையில் இருந்துட்டு இன்னும் இவனால் எந்திரிக்க முடியலையே அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ தற்போதைக்கு இவனுடைய ஆல் டைம் ஹை என்பது 8000க்கு பக்கத்தில் இருக்குது, கரண்ட் ரேட் 7000க்கு பக்கத்தில் இருக்குது. இந்த 1000 ரூபாயினுடைய ஏற்றம் எப்போது நடக்கும், அல்லது ஒரு 1000 ரூபாய் இறங்குமா? என்ன சின்ன கம்பெனியில் நம்ம எடுத்து பார்க்குறோம், ரெயின்போ சில்ட்ரன்ஸ் மெடிக்கேர் அப்படின்றத நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவங்க ஒரு வருஷத்துக்கு 260 கோடி தான் லாபம். அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் ஒரு வருஷத்துக்கு 1700 கோடி லாபம். அப்போ இந்த ரெயின்போ ஹாஸ்பிட்டல் என்பது எப்படி இப்படி கீழே வந்தால், ஒவ்வொரு முறையும் இதுக்கு முன்னாடி விழுந்தப்பவெல்லாம் நீ எந்திரிச்சிருக்கிறியே, ஆனால் ஏன் இப்படி விழுந்து கிடக்கிறேன்னு இந்த ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலையும் பார்த்துட்டு இருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து வால்யூம் என்பது போன டிசம்பர் நவம்பர் சமயத்திலே நடந்திருக்கு. ஏதோ ஒரு குரூப் வந்து இனி இந்த பங்கு பெருசாக ஏறிடுவானோன்னு நினச்சிட்டு இறங்கினாங்களா என்னன்னு தெரில. ஆனால் அது ஏறுறதுக்கு பொதுவாக தற்போது இறங்கி கிடக்கிறது. ஸோ அடுத்தடுத்த மாதங்களில் இந்த ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பங்காகட்டும் அல்லது இந்த அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்ற பங்காகட்டும் ஏதாவது ரெக்கவரி ஆகுமா, அல்லது இந்த 200 days மூவிங் ஆவரேஜுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் எவ்வளவு தூரம் கீழே போவாங்க, இன்னுமே சீப்பான ரேட்டுக்கு போயிட்டு வருவாங்களா அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த வருஷத்தில் வீக்கான செக்டர் மறுபடி திரும்பி ஏறாத செக்டர்னால் ஹாஸ்பிட்டல் செக்டரை சார்ந்த பங்குகள் வந்திருக்கு. இது யாரும் கனவுல கூட நினச்சி பார்க்காத ஒரு விஷயம். இன்னொரு முன்னணி பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருண் பிவரேஜஸ். அட என்னப்பா நீ இந்த ரிசல்ட் சீசனில் கும்பா பாட்டு பாடி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி இந்த பங்கு கடந்த ஒரு வருடமாக ரிசல்ட் சீசனுடைய டைமில் வாலட்டிலிட்டி என்பது இருக்குது. பார்க்குறக்கு உங்களுக்கு என்னமோ பயங்கரமாக ஏறி இறங்கின மாதிரி இருக்கும். எல்லாம் 10-20% ஏறி இறங்கி ஆடிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் நீங்கள் வந்து 10 கணக்கு போட்டாவே அது வந்து 1 முறை 2 முறை 3 முறை 4 முறைன்னு அதுவே ஒரு வருஷத்தில் 40% அப்படின்ற மூவ்மெண்ட் கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட லோ லெவலுக்கு வந்து விழுந்துட்டு அப்புறம் பண்ணியிருக்கான். இப்போ இந்த ஏர்னிங் சீசனில் என்ன பண்ணான்னு கேளுங்க, இப்போவும் அதை தான் பண்ணி வச்சிருக்கான். மறுபடியும் தன்னுடைய பழைய லோக்கே வந்து விழுந்திருக்கு ரிசல்ட் சீசன் டைமில். ஸோ இவனுடைய பழைய அந்த கால வீர விளையாட்டுகளை நம்பி ஏதாவது ஒரு ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ட்ரேடு பண்ணுறவங்க என்ன பண்ண போகிறாங்க இப்போ விழுந்து இருக்கக்கூடிய வீழ்ச்சியில் அப்படின்றது நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஸோ ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இந்த வருண் பிவரேஜஸ்
மறுபடியும் 1 2 3 முறை முடித்து மறுபடியும் 4வது முறையாக உதவி செய்ய போகிறதா அல்லது இந்த லெவலை பிரேக் டவுன் பண்ண போகிறதா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ ரொம்ப முக்கியமான பங்குகள் செக்டர் லீடர் அல்லது செக்டரில் டாப்பாக இருக்கக்கூடிய பங்குகளில் கீழே வந்து ஒரு 6 month லோ 3 months லோன்னு வந்து விழுந்திருக்கக்கூடிய பங்குகளினுடைய லிஸ்ட்டில் இந்த வருண் பிவரேஜஸ் அப்படின்றது வந்திருக்கு. அதே மாதிரி செக்டர் லீடரான பங்கு இன்னுமே லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய பங்கு அப்படின்றதுல இந்த டிக்சன் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஒரு பங்கும் இருக்குது. ஆனால் அந்த பங்குமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 18,000 சரிவடைஞ்சு 9,800 வரைக்கும்லாம் போயிட்டு இப்போ 11,000 அப்படின்ற ஒரு விலையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஷேர் ப்ரைஸில் ஏதாவது வால்யூம் இது நடந்திருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது கடைசியாக எப்போ இந்த ஷேரில் நம்பிக்கையாக சில பேர் என்ட்ரு ஆகியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் எங்கே அதிகமாக நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 12,000 ரூபாயாக இருந்த பொழுது சில பேர் இதில் வந்து என்ட்ரு ஆகியிருந்திருக்காங்க. அதனுடைய வால்யூம் என்பது இந்த இடத்துல இருந்திருக்கு. ஆனாலும் அந்த வால்யூமில் என்ட்ரு ஆனவங்களுக்கு அதுக்கு கிடைச்சிருக்கிறது ஏமாற்றம் மட்டுமே. இப்போ வரைக்கும் அந்த பங்கு வால்யூம் நடந்த இடத்துக்கு கீழே தான் இருக்கே ஒழிஞ்சு அதிகமாக வால்யூம் நடந்த இடத்துக்கு மேலே வரவே இல்லை. அப்போ இந்த பங்கு ஒரு செக்டர் லீடராக இருக்கக்கூடிய பங்கு இந்த இடத்துலேருந்தே பிக்கப் ஆகி இனிமேல் ஏற போகிறானா அல்லது இன்னும் கீழே போய் மறுபடியும் பெரிய பெரிய ஆட்கள் வேறு ஏதாவது ஒரு வலையில் இருந்து மேலே ஏறுமோன்ற நம்பிக்கையில் அங்கே கீது போனதுக்கப்புறம் மறுபடியும் புதுசாக வால்யூம் பில்டப் ஆக போகுதா? அப்படித்தான் நான் யோசிக்க முடியும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு பங்கு வரிசையாக சரசரன்னு வாட்டர் ஃபால் மாதிரி இறங்கிட்டே இருக்குது. நம்ம சாதாரண ஒரு ரீட்டைலராக என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம், ஒவ்வொரு முறையும் ரெட்டு விழுந்ததுக்கப்புறம் க்ரீன்னு ஒரு பார் விழுந்ததுனாவே இவன் ஏறிடுவானான்ட்ருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே இறங்குவாங்க. அப்புறம் மறுபடியும் அவன் இறங்கிடுவான். இப்படியே இறங்கி கொண்டே இருந்தவங்க பெரிய ஆளுகளே 12,000 ரூபாய் அப்படின்னு கிட்டத்தட்ட 6,000 ரூபாய் சரிவடைஞ்சதுக்கப்புறம் தான் என்ட்ரு ஆகிருக்காங்க ஹை வால்யூமில். அவங்களுக்கே இன்னும் விடை தெரியல. ஸோ டிக்சன் அப்படின்ற பங்கு அந்த எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் செக்டரில் வந்து மிகப்பெரிய ஒரு லீடர். அந்த பங்கு இப்போது 1 year லோ அப்படின்ற லெவலில் விழுந்து கிடக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த சுஸ்லான் ஆகட்டும் ஐடிசி ஆகட்டும் இவங்களும் அவங்களுடைய செக்டரில் லீடர்கள் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேட் நியூஸ். ஆனால் இந்த ஐடிசியினுடைய பேட் நியூஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அது வந்து அவங்க உச்சத்தில் இருக்கும்போது ஐடிசி ஹோட்டலினுடைய பிஸ்னஸை பிரித்து விட்டாங்க. அதுக்கப்புறம் செமத்தியாக ஒரு அடி. சரி, அதுக்கப்புறமாவது ரெக்கவரியாகி மேலே வந்துடுவானோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் சிகரெட்டினுடைய டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்தது. அப்போ ஒரு அடி, 2 அடி, நல்லா பலத்த அடி. இப்படி ஒரு அடி யாருமே வாங்கலை பெரிய ஆளுக அப்படின்ற மாதிரி இந்த ஐடிசி வந்து தற்போது வெறும் 316 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அவனுடைய பழைய ஹை 500க்கு பக்கத்தில் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய இந்த ஐடிசியில் என்னைக்கு ஒரு திருப்பு முனை வரும் அப்படின்றது தெரியல. ஆனால் கடந்த 3 நாட்களில் இது பண்ணியிருக்கக்கூடிய ஒரே நல்ல வேலை தான் இறங்கி வருவதை தடுத்து நிறுத்தியிருக்கு. தொடர்ந்து தொங்குபாலம் மாதிரி இறங்கி வந்தது, ஒரு 1.5 மாதமாக இறங்கி வந்ததை கடந்த 3 நாட்களாக நிறுத்தி வச்சிருக்கு. இது ஒன்று தான் உருப்படியான விஷயம். ஸோ இந்த ஐடிசி அடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன செய்ய போகிறது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். சுஸ்லானுமே அவங்களுடைய செக்டரில் ஒரு பெரிய ஆள் தான். ஏற்கனவே வந்து இதே 50 ரூபாயிலிருந்து தான் 75 ரூபா வரைக்கும் போச்சு. அப்புறம் மறுபடியும் கிராஷ் ஆகி மறுபடியும் இப்போ 50 ரூபாயில் வந்துருக்கு. ஸோ இந்த பங்கினுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன? இதுக்கு முன்னாடி பல பேர் வந்து நம்பிக்கையாக ஒரு 49 அல்லது 51 ரூபா ரேஞ்சில் இதுக்கு முன்னாடி 6 month லோவில் நிறைய பேர் வந்து வால்யூம் என்பது நடந்திருக்கு. நிறைய பேர் வாங்கி போட்டிருக்காங்க நம்பிக்கையாக. இப்போ வரைக்கும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பரிசு அன்பு பரிசு கும்பா தான். அவங்க விலைக்கு அந்த வால்யூமுக்கு கீழே தான் தற்போது விலை என்பது போய்கிட்டு இருக்கு. ஸோ மறுபடியும் இந்த பங்கினுடைய விலை திரும்புமா அல்லது இன்னுமே ஒரு நல்ல சீப்பான ரேட்டுக்கு போயிட்டு அப்புறம் இது திரும்புமா என்ன அப்படின்றது பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். எப்படியோ நண்பர்களே, இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்டுகளும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி மார்க்கெட் மேலே வந்துடுச்சுன்னு நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாலும் இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய பல செக்டர்களினுடைய லீடர்களே 6 month லோ 1 month லோ அப்படின்றது கீழே கிடக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான பங்குகள். ஸோ அந்த பங்குகளினுடைய செய்திகள் வந்து இன்றைக்கி நம்ம வாசிச்சிருக்கோம். இது போன்ற எத்தனையோ பங்குகளில் இன்னும் பல பேர் மாட்டி கிடக்கிறாங்க. அந்த பங்குகள் என்றைக்கு மேலே வரும் அப்படின்றதான் இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சந்தோஷம் என்பது
தொடர வேண்டும் ஆண்டவா, நிஃப்டி சீக்கிரம் ஒரு 26,000 அல்லது 30,000 கூட போகட்டும். என்ன இப்போ கெட்டு போச்சு, இனி மறுபடியும் மார்க்கெட் 25,300க்கு கீழே போனாதானே நம்மளுக்கு இன்னைக்கு கஷ்டம், 2 days மூவிங் ஆவரேஜுக்கு கீழே போனாதானே இன்னைக்கு கஷ்டம் அப்படின்னு பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நினைக்கிறோம் இனி தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி ஒரு 30,000 போகட்டும். ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஸ் அப்படின்னு ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம வேண்டிக்குவோம். நன்றி, வணக்கம்.